தங்கமயிலில் ஆடி கொண்டாட்டம் ஆரம்பம். தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 24,306, ஹை வந்து 24,458, லோ 24,287. நிஃப்டி 50 முடிஞ்சதுன்னு பார்க்குறப்ப 159 புள்ளிகள் அதிகமாகி 24,430 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு என்எஸ்சியில் ட்ரேட் ஆன மொத்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறப்ப 3,462, அதில் அட்வான்ஸ் 1,578, டிக்ளைன் 1,769, அன்சேஞ்சு 115. அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 114, லோயர் சர்க்கியூட் 99, 52 வீக் ஹை 146, லோ 41. இன்னைக்கு ப்ராடர் மார்க்கெட் இண்டிசஸ்ல பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே கிடையாது. செக்டரல் இண்டிசஸ்ல நிஃப்டி ஆட்டோ 1.36% அதிகமாகி முடிஞ்சிருந்தது. நிஃப்டி ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 1.81% அதிகரிச்சு முடிஞ்சிருந்தது. சென்செக்ஸ் பிஎஸ்சி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 521 புள்ளிகள் அதிகமாகி 78,285 முடிவடைஞ்சிருந்தது. கமாடிட்டி மார்க்கெட் எம்சிஎக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. 0.3% சரிவோட 1,46,931 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 0.08% சரிஞ்சு 2,37,218 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 0.27% சரிஞ்சு 6,550 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி, இதை பற்றிலாம் இன்னைக்கு பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சட்டை கேட்போம். அதே மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி இருக்குங்கிறத ரெஜித் தாமஸ் சார்கிட்டையும் ஷோவோட இறுதியில் கேட்கலாம். ஷோவை முழுசா பாருங்க, உங்க ஆதரவு தெரிவிங்க, கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. நன்றி சார். வணக்கம். வணக்கம் சிவி, எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாசகர்கள் ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஒரே ஒரு விஷயம், ஐபிஎஸ் பைனான்ஸை விட்டு நான் நின்றும் விளைவதா இல்லை, நீங்களும் எனக்கு விட மாட்டீங்கன்னு தெரியும். அன்றாடம் ஏதாவது போர்ட் மீட்டிங் இருக்குது, அல்லது முக்கியமான சந்திப்புகள், அல்லது சில சமயம் உடல்நிலை காரணமாக, சில சமயம் பயணம் காரணமாக தினசரி பண்றது 500க்கு மேற்பட்ட நிகழ்வுகள் செய்துட்டோம். சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஏதாவது அது அந்த நேரத்தை ரொம்ப பெருசா எடுத்துக்காம நமக்கு அவங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நம்ம நிகழ்ச்சி கூட போகலாம். நிச்சயம் சார், எப்பயும் நேரில் ஆதரவு உங்களுக்கு தான் சார் இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஏறி இருக்கு சார். இருந்த விட அட்வான்ஸ் டிக்ளைன்ல பாக்குறப்ப டிக்ளைன் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. அப்பர் சர்க்கியூட் அதையும் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இன்னைக்கு மார்க்கெட்டை? பேசுற மாதிரி ஒரு மிக்சட் சிக்னல்ஸ் தான். அட்வான்ஸோட கொஞ்சம் டிக்ளைன் அதிகமா இருந்தாலும் கொஞ்சம் தான் அதிகம். ஆனா 52 வார உச்சம் அதிகமா இருக்கு, அப்பர் சர்க்கியூட் அதிகமா இருக்கு. அதே சமயத்துல சென்செக்ஸ் ஏறி இருக்கு. சென்செக்ஸ் அதுல ஒரு சின்ன பிரேக்கப் நான் எப்போதும் கொடுப்பேன். அந்த மாதிரி சென்செக்ஸ் இன்னைக்கு 500 புள்ளிகளுக்கு மேல ஏறி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 360 புள்ளிகள், கிட்டத்தட்ட 370 புள்ளிகள் ஏறுவதற்கு காரணம் வந்து ஹெச்டிஎஃப்சி வங்கி, அந்த வங்கியினுடைய விலை. ரெண்டாவது ஐசிஐசிஐ வங்கி, இது கிட்டத்தட்ட 95 புள்ளிகள். ஸோ இது ரெண்டும் சேர்த்தாலே 465 புள்ளிகள் அல்லது 460 புள்ளிகள் கிட்ட வந்து இன்னைக்கு சென்செக்ஸ் ஏறுவதற்கு இந்த 2 பங்குகளே காரணம். அதற்கு பிறகு ஒரு 50-60 புள்ளிகள் ஏறுவதற்கு மற்ற பங்குகள் ஒத்துழைத்திருக்கு. ரிலையன்ஸ் ஒரு 100 புள்ளிகள், எம்என்டம் ஒரு 50 புள்ளிகள். ஸோ இறங்குனது அட்ஜஸ்ட் ஆக நெட்டா நமக்கு 520 புள்ளிகளுக்கு மேல ஏறி இருக்குங்கிறத பாக்குறோம். பட் இதுக்கு 3 காரணங்களை சொல்லுவேன். ஓவரால் மார்க்கெட் ஏறினதுக்கு 3 முக்கியமான காரணங்கள். ஒன்று, ஜூன் மாதம் வாகன விற்பனை குறித்த புள்ளி விவரங்கள் வெளியாக இருக்கிறது. இது அபரிமிதமான ஒரு நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது, சாதகமாக இருக்கிறது. இரண்டாவது, இந்தியன் க்ரூட் பேஸ்கெட் சொல்லக்கூடிய நம்ம கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து கணிசமாக ஜூலை மாதத்தினுடைய ஆவரேஜ் கணிசமாக இறங்கி இருக்கிறது. இதுவும் நமக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு சூழல். மூன்றாவது, மான்சூன் எதிர்பார்த்த அளவுக்கு மோசமாக இருக்காது என்று மும்பை ரெயின்ஸை வச்சு சொல்றாங்க. அப்கோர்ஸ் மும்பை ரெயின்ஸை பற்றி வச்சு சொல்ல முடியாது, ஏன்னா கடுமையாக மழை பெய்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது வந்து ஒரு சாதகமான விஷயமாக பார்க்கப்படுகிறது நீண்ட கால அடிப்படையில். மும்பைக்கு இது அவங்க எல்லாம் சகஜமா பழகிட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டுறாங்க. பட் தண்ணி வேணும், இல்லைன்னா இன்னைக்கு பெரிய வறட்சியை நோக்கி சென்றிருக்கும் மும்பை. ஸோ அந்த மாதிரியான இந்த 3 விஷயங்கள் போக மிக முக்கியமாக சென்செக்ஸ் நிப்டி 2 அதிகரிப்பதற்கு ஹெச்டிஎஃப்சி வங்கியினுடைய பங்கு இன்னைக்கு ஒரு கணிசமான ஏற்றத்துல முடிவடைந்ததுதான் மிக மிக முக்கியமான காரணம். கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 3% கிட்ட ஏறி இருக்கு. 27 ரூபாய் இன்னைக்கு மட்டும் 828 ரூபாய். நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு மார்ச் மாசம் நடுவில் தான் கடைசியாக இந்த 880 ரூபாய்க்கு மேல 825 ரூபாய்க்கு மேல் வணிகமானது. அந்த 825 ரூபாயை தாண்டி இப்பொழுது மீண்டும் ஏப்ரல், மே, ஜூன் கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதங்கள் கழித்து 100 நாட்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து மீண்டும் அந்த ஒரு 825 ரூபாயை தாண்டி இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி வங்கியினுடைய நிறுவன பங்குகள் விலை. ஏன்னா இன்னைக்கு மட்டும் ஒரு 27-28 ரூபாய் ஏறி இருக்கு. இது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா சென்செக்ஸ்ல நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு 350 புள்ளிகள் 300 புள்ளிகளுக்கு மேல ஏறுவதற்கு காரணமே வந்து ஹெச்டிஎஃப்சி பங்குடைய விலை அப்படின்னா. ஸோ இதுதான் முக்கியமான காரணம். நீங்க செக்டார் பாக்குறப்ப நிப்டி ஆட்டோ
1.36% வந்து ஏறி முடிவடைஞ்சிருக்கு. அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குங்களா? இப்ப நான் சொன்ன ஆட்டோ மட்டும் இல்ல, இந்த HDFC வங்கியினுடைய விலை அதிகரித்ததற்கும் காரணம் இருக்கு. முக்கியமான காரணம் HDFC வங்கியை பொறுத்தவரை லீகலா அவங்க அந்த இது முதல்ல கிளியர் பண்ணது சென்ற வாரம் வெளியானதை பார்த்திருப்பீங்க. அவங்களே அப்பாயிண்ட் பண்ண அந்த லாயர் லீகல் டீம் வந்து எந்த விதமான தவறும் நடக்கலன்னு சொல்லிட்டாங்க. ரிசைன் பண்ணிட்டு போன சேர்மன் சொல்லிட்டாங்க. எதுவும் முறைகேடுகள் இருந்தப்பா நான் சொல்லல, சில பிராக்டிசஸ் அவங்க வந்து எத்திக்கல் சைட்ல எனக்கு ஓவாமையாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அதுதான். ஆனால் அதை தாண்டி அந்த வங்கி வெளியிட்டு இருக்கக்கூடிய, அதாவது அந்த வங்கியினுடைய டெபாசிட்ஸ் குரோத், கிரெடிட் குரோத், இதெல்லாம் கொஞ்சம் சாதகமாக இருப்பதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இல்லையா? இப்போ கிரெடிட் குரோத் அட்வான்சஸ் 15% கிட்ட இருக்கும், டெபாசிட்டும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. இப்ப நீங்க கேட்ட ஆட்டோமொபைலுக்கு வரேன். ஜூன் மாத ரீட்டைல் சேல்ஸ், ஆட்டோ ரீட்டைல் சேல்ஸ் குறித்த புள்ளி விவரங்களை ஃபெடா என்று சொல்லக்கூடிய ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதுல வந்து ஒரு கணிசமான வளர்ச்சி ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா ஏறத்தாழ 22% வந்து விற்பனை வந்து அதிகரிச்சிருக்கு ரீட்டைல் லெவல்ல. ரீட்டைல் லெவல்னு சொல்லும் பொழுது இது வந்து ஆக்சுவல் சேல்ஸ் அட் த டோர் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 25 லட்சம் வாகனங்களுக்கு மேல் விற்பனையாகி இருக்கிறது. கரெக்டா சொல்லணும்னா 25,57,234. சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் 20,98,996, கிட்டத்தட்ட 21 லட்சம் விற்பனை ஆயிருந்தது. இப்ப 25,500 லட்சம் அப்படின்னு கிட்டத்தட்ட 20% வளர்ச்சி. இதுலயும் பிரேக்கப்னு பாத்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் 28%, டூ வீலர் ரெஜிஸ்ட்ரேஷன் 22%, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் கிட்டத்தட்ட 17%. இதெல்லாம் விற்பனை அதிகரிச்சிருக்க எண்ணிக்கை சொல்றேன். 3 வீலர் 16%க்கு மேல, டிராக்டர் சேல்ஸ் 25%க்கு மேல. இது விவசாயத்துக்கு விளைபொருள், இதுக்கு வந்து மான்சூனை பற்றி நம்ம பேசிக் கொண்டிருக்க காலகட்டத்தில் இது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. இப்படி கிட்டத்தட்ட அக்ராஸ் த போர்ட் 2 வீலர், 3 வீலர், பேசஞ்சர் வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எல்லா விற்பனையுமே அதிகரிச்சிருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அந்த வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது. ரூரல் டிமாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான காரணம். இதுக்கு இன்னொரு காரணம், அந்த வாகனங்கள் வாங்கும் பொழுது வாகனத்துக்கான அந்த ஃபியூவல் அந்த விலை கணிசம் இறங்கி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? PPAC அந்த டேட்டா படி பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் $115 கிட்ட இருந்துச்சு சராசரியாக இந்தியன் க்ரூட் பேஸ்கெட்டோட விலை. இப்ப ஜூலை மாதத்தினுடைய சராசரி 68 கிட்ட வந்துருச்சு, 67.88. ஸோ இது ஒரு சாதகமான ஒரு விஷயம் ஆட்டோ துறையை பொறுத்தவரை. சார், இந்த வாரத்துல இருந்து Q1 ரிசல்ட் வெளியாக போகுது. அதுல முதலீட்டாளர்கள் என்னெல்லாம் கவனிக்கணும், டூஸ் அண்ட் டோன்ட் சொல்லுங்க சார். இந்த வாரம் மிக மிக முக்கியமாக வியாழன் அன்று 9ஆம் தேதி TCS-னுடைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது, காலாண்டு முடிவுகள். இந்த வாரத்தினுடைய ஹீரோ தான். அடுத்த வாரம் மேலும் பல முடிவுகள் வெளியாகும். இந்த வாரம் மற்ற நிறுவனங்கள், சில L&T ஃபைனான்ஸ், இந்த மாதிரி சில முடிவுகள் வெளியாகிறது. ஏசியன் ஹோட்டல்ஸ்லாம் அதெல்லாம் பார்க்கலாம். பட் முக்கியமாக TCS. இதுல வந்து 3 விஷயங்கள் சொல்ல விரும்புறேன். ஒன்னொன்னுக்குள்ளே 3 பெரிய விஷயங்கள். முதல் விஷயம், இந்த ஊடகங்கள் எழுதக்கூடியதுல நம்ம எப்படி கவனமா இருக்கணும்ங்கிறது. முடிவுகள் வெளிவருவதற்கு முன்பே TCS உதாரணமா எடுத்துக்குவோம். இஸ் எக்ஸ்பெக்டட் டு டூ வெரி வெல் அப்படிம்பாங்க இந்த குவார்டர்ல. இப்படி ஒரு சாரார் சொல்லுவாங்க ஒரு நிறுவனத்தை. ரிசல்ட் நல்லாவே வரும். வந்ததற்கு பிறகு எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படின்னு சொல்லி விலை இறங்க, நம்ம விலை ஏறும் நினைச்சிட்டு இருப்போம். ரிசல்ட் நல்லா வந்திருக்கேன்னு, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இறக்குவாங்க. இது விலை இறங்க, worse than expected. சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப மோசமா இருக்கும், நாட் எக்ஸ்பெக்டட் டூ வெரி வெல்னு சொல்லுவாங்க. அதனால விலை இறங்கிடும் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி. மோசமான ரிசல்ட்டும் வந்திருக்கும். ரிசல்ட் வந்த பிறகு விலை ஏறும். என்னன்னு பார்த்தா நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு மோசமா இல்லைம்பாங்க. அல்லது இந்த மாதிரி கான்ட்ரரியா சொல்லி எதிர்பார்த்த அளவுக்கு மோசமா இல்லைன்னு சொல்லி மோசமான ரிசல்ட்டை வந்த பிறகும் அதை சப்ப கட்டுறதும், அல்லது நல்ல ரிசல்ட் வந்ததற்கு பிறகு எதிர்பார்த்த அளவுக்கு இது சாதகமாக இல்லைன்னு சொல்லி சொல்றதும் வழக்கம்ங்கிறத கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கோம். அதனால இந்த காலாண்டு முடிவுகள் வர்றதுக்கு முன்னால வரக்கூடிய ஊகங்களை, அதன் காரணமாக ஒரு பங்கினுடைய விலை ஏறினாலோ இறங்கினாலோ அது டிராப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த டிராப்ல, அந்த வலையில் விழுந்து விடக்கூடாது. ரெண்டாவது, ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நாளானிக்கு ரிசல்ட் வரப்போகுது, இன்னைக்கு வாங்கிடுவோம் சார், விலை இறங்கி இருக்கு, ஏறணும்னு வித்துருவோம். ரிசல்ட் வந்தோன்னு இறங்குனா என்ன பண்ணுவீங்க, அல்லது இறங்கிடும் வித்துருவோம்னு சொல்லிட்டு ஏறினா என்ன பண்ணுவீங்க? ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் கேசஸ் பண்ணக்கூடாது. ஊடகங்கள்ல எல்லாரும் அப்படி பண்றாங்கன்னு சொல்லல, சில பேர் அந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது விஷயம், ஒன் டைம் இன்கம். அதுல என்ன பார்க்கணும், இந்த காலாண்டுகள் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். ஏதாவது ஒன் டைம் இன்கம், ஒன் டைம் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கா, அதனால வந்து அந்த ப்ராஃபிட் வந்து அதிகமாக அதிகரிச்சிருக்கு அல்லது நஷ்டம் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு நார்மலைஸ் பண்ணி பார்க்க கத்துக்கணும். ஸோ ஒன் டைம் இன்கமோ ஒன் டைம் எக்ஸ்பெண்டிச்சரோ ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அந்த ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, சில நிறுவனங்களுக்கு சென்ற ஆண்டு இதே காலாண்டோடு இந்த ஆண்டு இதே காலாண்டை ஒப்பிட்டு பார்க்கணும். சில நிறுவனங்களுக்கு சீக்வன்ஷியலா பார்க்கணும். சென்ற ஆண்டு இதே காலாண்டை பார்க்கணும் கட்டாயம் இல்லை. தொடர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு மார்ச் மாதம் முடிவடைந்த குவார்டரோடு ஜூன் மாத குவார்டர் ஒப்பிட்டு பார்க்கலாம். இதே சர்க்கரை ஆலைகள் போன்றவருக்கு, ஒரு சீசனல் ப்ராடக்ட் இருக்க கம்பெனிக்கு போன வருஷம் ஜூன் மாத காலாண்டோடு இந்த வருஷம் ஜூன் மாத காலாண்ட முடிவுகளை ஒப்பிட்டு பார்க்கணும். இதை நினைவுல வச்சுக்கணும். மூன்றாவது, கன்சாலிடேட்டட் ரிசல்ட் ஸ்டாண்ட் அலோன் இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்பொழுது
ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ணணும், கன்சாலிடேட்டோட கம்பேர் பண்ணணும், ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. இது மூன்றும் சேர்ந்து 2வது பாயிண்டா நான் சொல்ல விரும்புறேன். 3வதாக ஐடி கம்பெனி. இந்த காலாண்டில் மிக அதிகமாக மிக ஆவலோடு எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த இந்த நிறுவனங்களுடைய முடிவுகள். ஏன்னா ஏஐ இம்பாக்ட் எவ்வளவு தூரம் அவர்களை பாதித்திருக்கும் அப்படின்னு சொல்லி. 2வது அதன் காரணமாக ஜாப் லாஸ் எவ்வளவு இருக்கும் அல்லது ஹையரிங் எவ்வளவு குறையும் அப்படிங்கறத இன்ஜினியரிங் கல்லூரிகளில் இருந்து ஜாப் மார்க்கெட்ல இருந்து மிக முக்கியமாக பலரும் பார்ப்பாங்க, ஒட்டுமொத்தமா சந்தை. 3வது இதனுடைய தாக்கம் என்பிஎஃப்சி, ஹோம் லோன், பேங்க்ஸ் அதன் மீது இருக்கும். ஏன்னா இதன் காரணமா வேலை வாய்ப்பு அதிகமாக நிறைய பேர் வேலை இழந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கட்டக்கூடிய எஸ்ஐபி ஒரு பக்கம் குறையும், இன்னொரு பக்கம் இஎம்ஐ கட்ட முடியாத ஒரு சூழல் வரும். அப்ப இந்த ஹோம் லோன் நிறுவனங்கள் தற்காலிகமாக பாதிக்கப்படலாம். என்பிஎஃப்சி கடன் கொடுத்த நிறுவனங்கள், வங்கிகள் பாதிக்கப்படலாம். தற்காலிகமாக என்பிஎஸ் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது இதுல தெரிய வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமா ஐடி நிறுவனங்கள் நம்ம பார்க்க வேண்டியது ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கா, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டாலர் டேர்ம்ஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். யூஎஸ் டாலர் டேர்ம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கான், அதுதான் உண்மையான பிரதிபலிப்பாக இருக்கும். ஏன்னா டாலர் இந்த காலாண்டுல கணிசமா அதிகரிச்சிருக்கு. அதனால நேச்சுரலி அவர் ₹1 சம்பாதிச்சிருந்தால் கூட 90 பைசா 95 பைசாவா இருக்கும். அது அதனுடைய இது பாத்தீங்கன்னா அந்த ஒப்பீட்டின் அடிப்படையில அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. அது தற்காலிகமான ஒன் டைமா தான் இருக்கும். பட் அதை தாண்டி டாலர் டேர்ம்ஸ்ல எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த காலாண்டு முடிவுகள்ல ரொம்ப கவனமா பார்க்கணும். வர வர நம்ம பேசுவோம். நிச்சயம் சார். சார் இன்னைக்கு இந்த மார்க்கெட்டை பத்தி ரொம்ப டீட்டெயிலா தரவான விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம ரஜித் தாமஸ் சார்ட்டையும் கேட்டுப்போம் சார். நிச்சயமா சார். வணக்கம். வணக்கம் சரி சார். இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த லெவல்ல சார் இருக்கும்? கடந்த வாரம் எதிர்பார்த்த போல அந்த ஒரு அப்ஸ்விங் மார்க்கெட் நமக்கு இந்த வாரம் கிடைத்திருக்கிறது அப்படின்றது நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ கடந்த வாரம் இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சை தாண்டி இப்போ சந்தை ட்ரேட் ஆகுது. கடந்த வாரம் வரைக்கும் நம்ம பேசியிருக்கக்கூடிய ரேஞ்ச் 23,800 இருந்து 24,200 அப்படின்றது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் 24,200. பட் கடந்த வாரம் க்ளோஸே 24,270 கிட்ட இருந்தது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இந்த வாரத்துடைய சப்போர்ட் அப்படின்றது போன வாரம் ரெசிஸ்டன்ஸ் 24,200 அப்படின்ற ஒரு சப்போர்ட்டை வைத்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் நம்ம 24,700 24,700 24,800 லெவல் வரைக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு ஓப்பனாக நம்ம வைத்திருக்க வேண்டும். அதுக்கு ஓரிரு லெவல்ஸ் நம்ம அது ஒரே ஸ்ட்ரெச்சா போகுமான்னு கேட்டா அது போகாது. பட் ஐ திங்க் பிரேக் டவுன் பண்ணும்போது 24,450 அது 24,450 இருந்து 520 வரைக்கும் ஒரு ரேஞ்ச் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் தாண்டி விட்டால் ஐ திங்க் 24,700 வரைக்கும் எல்லாம் செல்லக்கூடிய வாய்ப்பு டெஃபினட்டாக சந்தைக்கு இருக்கு. இந்த வாரம் எந்த செக்டார்ல அல்லது எந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல சார் ஃபோக்கஸ் பண்ணலாம்? ஸ்டாக் ஃபோக்கஸ் வாரத்துக்கு நம்ம மாத்துறது ஐ திங்க் மே நாட் பி அ வெரி வைஸ் ஐடியா. ஏன்னா 9th இருந்து நமக்கு Q1 ரிசல்ட்ஸ் வெளியில ஆக்சுவலா ரிசல்ட் இன்னில இருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. பட் முக்கியமான நமக்கு கவனிக்க வேண்டிய ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபர்ஸ்ட் மெயின் இதெல்லாமே ட்ரெய்லரா தான் இருக்கும். பட் மெயின் ரிசல்ட்ஸ் 9th அன்னைக்கு தான் நமக்கு வரப்போகுது. பெரிய டிசிஎஸ் மாதிரி நிறுவனங்களுடைய நிறைய ரிசல்ட்ஸ். ஸோ ஐ திங்க் தட் பிகம்ஸ் லீடிங் ஃபேக்டர். நம்ம இந்த மாதம் முழுவதும் கவனிக்க வேண்டியது ரிசல்ட்டின் அடிப்படையில தான், நாட் பிகாஸ் ஆஃப் அ செக்டரல் மூவ். இரண்டாவது, டிஃபென்ஸ் என்ற செக்டர் ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்க வேண்டும் அப்படின்றதும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமா இந்தியாவுடைய டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் டிஏசின்னு சொல்லக்கூடிய அந்த டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி, அதாவது ஏஓஎன் நோட்ஸ் ஆல்மோஸ்ட் 52,000 கோடிக்கு அது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துக்குமே சேர்ந்து இது ஒரு நெசசிட்டி, அதாவது கட்டாயமா தேவைப்படுகிறது அப்படின்றதே அவங்க அக்செப்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ரூவல் கொடுக்கும்போது ஸோ மோஸ்ட்லி ஆன்டி ட்ரோன், ஆன்டி டேங்க் இந்த மாதிரி த்ரெட் எல்லாம் ஆஃப்செட் பண்றதுக்கான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை தயாரிக்க வேண்டும், இல்லை அது மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம செய்ய வேண்டும் அப்படின்றத ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். அதை ஆக்செப்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது டிஃபென்ஸ்க்குரிய அந்த பிஎல் இருக்கட்டும், ஹெச்ஏஎல் இருக்கட்டும், இல்லது ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட் அந்த ஏஎம்பிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனியா இருக்கட்டும், இது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் அப்ரூவல்னால ஐ திங்க் கொஞ்சம் பாயிண்டா இருக்கக்கூடும். ஸோ இதுல இந்த ஒரு செக்டர் எது நடந்தாலுமே இந்த செக்டர் மீது உங்க கண்ணு இருக்க வேண்டும், அந்த கவனம் இருக்க வேண்டும் என்றது நான் ஐ திங்க் ஆஸ் அ அட்வைஸ் பேஸ்ட் ஆன் ஒரு நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வின் அடிப்படையில நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கு. சரி சார், நேரம் கொடுத்து பேசுனது ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தமிழக மக்களின் அபிமான தங்க மயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்க மயிலுக்கு வாங்க.